தங்கேஸ்வரி பிறந்த நாளா இன்னைக்கு? சரி சொல்ல குட்டி, இங்க பாரு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என்ன நம்ம வீடியோவில் பார்க்கணும், ஆல்ரெடி நீங்கள் 3 ஷார்ட் பார்த்துருப்பீங்க. பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே வீடியோ தான் இது. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ 3 டைம் நாங்கள் கேக்கு வெட்டினோம். அந்த 3 டைம் எப்பப்போ வெட்டினோம், எதுக்காக வெட்டினோங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே வீடியோ. அப்போ வந்துட்டு நான் யூடியூப்பில் இல்லை, அதனால் என்னால் அப்போல்லாம் வீடியோ போடலை. ஆனால் என்னோடய மெமரிக்காக நான் சில கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் மொபைலில். அதை இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாப்பாவோட வீடியோவை பாருங்கள். எந்த மாதிரி நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். என்னோட ரொம்ப நாள் ஆசை, கிட்டத்தட்ட இதுக்காக நான் ஒரு 6 மாதம், பாப்பாவுக்கு 6 மாதம் ஆனதுக்கப்புறமே இப்படி பர்த்டே கொண்டாடணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய இன்ஸ்டா ஐடியில் எல்லாம் தொலைவி நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோவில் இருக்கா என்னன்னு தெரில. இருக்கிற அத்தனையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செகண்ட் பர்த்டேவை இதை விட இன்னும் கிராண்டாக நம்ம கொண்டாடலாம். அப்போ நம்ம யூடியூப்பில் தான் இருப்போம். உங்கள் எல்லாருமே நான் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18ஆம் தேதி 6வது மாதம் 2024, அதாவது ஜூன் 18 பாப்பா பிறந்தா. அதனால் நாங்கள் வந்துட்டு 17ஆம் தேதி நைட்டு கேக்கு வெட்டியிருக்கோம். அதாவது 2025 17ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு, விடிஞ்சா 18 அந்த மாதிரி நம்ம வச்சு 12 மணிக்கு ஒரு கேக்கு வெட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதே போல் பாப்பாவோட பிறந்த நாளைக்கு அவள் ஃபஸ்ட்டு வந்து பட்டுப்பாவோட சட்டை தான் பொண்ணுங்கிறதுக்காக நம்ம ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸு அதை பொண்ணுங்கிறதுக்காக அது வரைக்குமே நான் அவளுக்கு வந்து பட்டுப்பாவோட ட்ரெஸ் எடுக்கலை. பிறந்த நாளைக்கு தான் கேக்கு வெட்டும் போது பட்டுப்பாவோட பொண்ணுங்கிறதுக்காக பட்டுப்பாவோட எடுத்தேன். அந்த ட்ரெஸ்ஸை இதில் போட்டிருக்கா. அதே போல் நான் வந்து 3 கேக்கு வெட்டும் போதுமே மெழுகுவர்த்தி அணைக்கி விடலை யாரையுமே. ஏன்னா என் குழந்தையோட வாழ்க்கை என்றைக்குமே வெளிச்சமாக பிரகாசமாக தான் இருக்கணுமே தவிர என்றைக்கும் அணைஞ்சு போகக்கூடாது. அதனால் அவளை வெட்டின 3 கேக்கில் இருந்த மெழுகுவர்த்தியுமே நான் அணைக்கலை. எடுத்து பக்கத்தில் ஒரு சக்கரை டப்பாவை எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த சக்கரை டப்பாவில் தான் எடுத்து நான் அந்த மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டேன். நாங்களாக ஊதி அதை அணைக்கவே இல்லை. என்னங்க பாண்டுமணி கேக்கை பார்த்துட்டிங்களா? அடுத்தது இப்போ வெட்ட போகிற கேக் எப்போனா, பாப்பா வந்துட்டு 18ஆம் தேதி காலையில் 7:20க்கு பிறந்தா. அதனால் அவள் பிறந்த நேரத்திலே வெட்டணுங்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட நேமு, அவளோட வெயிட்டு, டேட்டு, வெயிட்டு, அவள் பிறந்த டைமு, அவள் பிறந்த ஹாஸ்பிட்டல், இந்த இதெல்லாம் அந்த கேக்கில் எழுதி கரெக்டாக 7:20க்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு ஒரு கேக் வெட்டணும். இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு நாள் கண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டேமா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Nancy. Happy birthday to you. இது வந்து 2வது ட்ரெஸ்ஸு. இது வந்து நாங்கள் இந்த டைமில் இந்த கேக் வெட்டுவோங்கிறதுக்காகவே இந்த ட்ரெஸ் எடுத்தோம். இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இது எங்கள் அம்மா எடுத்த ட்ரெஸ்ஸு. செலெக்ஷன் என்னது, பட் அமௌண்ட் வந்து அம்மா கொடுத்தது. என்ன காய்ஸ், 2வது வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போது 3வது வீடியோ. இது எப்போனா சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் வெட்டினோம். இதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டினது, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டினது. இதுதான் கொஞ்சம் பெரிய செலிப்ரேஷனாக பண்ணது. ஃபஸ்ட்டு 2 கேக்கு வெட்டினது வந்து நம்ம அண்ணன், அக்கா, அண்ணன் ஒய்ஃபு இவங்கள மட்டும் வச்சு நம்ம வெட்டினது. இப்போ வெட்டினது தான் அம்மா கூட வேலை செஞ்சவங்க, எங்கள் வீட்டுக்கார் கூட வேலை செஞ்சவங்க, இங்கே அக்கம் பக்கம் இருக்கவங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டின கேக்கு. இதில் வந்துட்டு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம், நான்வெஜ் தான் போட்டிருந்தோம். ஆனால் அந்த நான்வெஜ் வீடியோலாம் இல்லை, வெறும் கேக் வெட்டுற வீடியோ மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்துருங்க காய்ஸ். இதுதான் பாப்பாவோட கேக்கு. நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இதே மாதிரி பண்ண சொன்னேன். பாப்பா ட்ரெஸ் கலர்லேயே பண்ண சொன்னேன், பட் அவங்க கொஞ்சம் கலர் அதிகமாக ஆட் பண்ணிட்டாங்க.
இதான் பாப்பாவோட 3வது ட்ரெஸ்ஸு. இருக்கலே இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. ஃபோட்டோவில் நல்லா ஃபுல்லாக காட்ட முடியல, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி பாக்ஸில் தான் பாப்பாவோட கேக்கை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதில் வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே பாப்பாவோட ஃபோட்டோ, ஒவ்வொரு விதமான ஃபோட்டோ போட்டு இது பண்ணோம். இதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் தேடி கண்டுபிடிச்சேன். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்னை கேட்டு 2-3 பேர் இதை பண்ணிட்டாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பாப்பாவுக்கு பண்ண மாதிரியே கேட்குறாங்களேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இது ஒரு பிக்சராக எடுத்திருந்தோம், இது ஒரு பிக்சராக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இது ஒரு பிக்சராக கொடுத்துருந்தோம். எதுவுமே ஃபுல்லாக வரல, ஏன்னா நாங்கள் அப்போ வந்து ஷார்ட் வீடியோவுக்கு எடுத்த மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட பர்த்டே வீடியோலாம் பார்த்துட்டிங்களா? இப்படி தான் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே போச்சு. செகண்ட் பர்த்டே எப்படி கொண்டாடுறோன்னு தெரில. இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. பாப்போம் அந்த பர்த்டே எப்படி கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.